शांति की शक्ति से शांति जग में लानी है। शांति की शक्ति से शांति जग में लानी है। बनानी है शांति की शक्ति से शांति जग में लानी है। शांति की शक्ति से ஆத்மாவாகிய நான் ஒளி புள்ளியாக ஆத்மலோகத்தில் அமர்ந்துள்ளேன். இந்த செம்பொன்னிறமான பிரமாண்டமான ஆத்மலோகத்தில் நான் ஒரு ஜோதி பிந்துவாக ஒளிப்புள்ளியாக இருக்கிறேன். அனைத்து சுகங்களையும் பேரானந்த நிலையில் ஆத்மலோகத்தில் ஒளிப்புள்ளியாக நான் இருக்கிறேன். நான் தேவதை ஆத்மா. எனது ஒளி சுரூபம் கொண்டு ஒளி வீசுகின்ற எனது பிரகாசமான 1000 சந்திரனை ஒத்த ஒளி வீசுகின்ற எனது சரீரம். நான் பரிபூரண 16 கலைகள் நிரம்ப பெற்ற அதி பவித்திர தேவதை. நான் பாப்தாதாவின் கைகளை பிடித்து இந்த கலியுகத்தில் உள்ள ஆத்மாக்கள் அனைவருக்கும் சேவையாற்றுகின்ற முகாதானி. நானே பாபாவின் இதே சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் ஆஹா என்னும் சந்தோஷத்தில் நடனமாடும் சங்கமயுக தேவதை. நான் வணங்க தகுதி வாய்ந்த ஆத்மா. என்னை கோவிலில் வைத்து வணங்குகிறார்கள் மக்கள். நானே விஷ்ணுவாகி என்னை சிலையாக அமைத்து மக்கள் என்னை பூஜை செய்கிறார்கள். நான் அவர்களுக்கு என் சிலையின் எனது நெற்றியின் மத்தியிலிருந்து நான் என் கண்களால் அவர்களுக்கு காட்சி கொடுக்கிறேன். நான் வணங்க தகுதி வாய்ந்த ஆத்மா. என்னை ஆத்மாக்கள் கோவிலிலிருந்து அவர்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்வதற்கு என்னிடம் வருகிறார்கள். நான் அவர்களுடைய எல்லா துன்பங்களையும் அகற்றக்கூடிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அதி தூய்மையான
வணங்க தகுதி வாய்ந்த சிலையாக இருக்கிறேன். நான் சங்கமயுக பிராமணன். கடவுளையே நான் கண்டுவிட்டேன். கடவுளின் அருகே நான் வந்துவிட்டேன். ஆஹா, எனது சங்கம யுகம் கடவுளுக்காகவே என்னை அர்ப்பணிக்கும் யுகமாக என்னை நான் காண்கிறேன். நான் சங்கமயுக பிராமணன். நான் பாபாவின் கட்டளைப்படி நடப்பவன். நான் எனது என்னும் உணர்வை பாபாவுக்கு அர்ப்பணித்து மை பாபா என்று என் இதயத்தில் கையை வைத்து நடனமாடும் சங்கமயுக பிராமணன். ஆஹா, நான் பிராமணனாக இருக்கிறேன். பாபாவின் 1000 ஆசீர்வாத கரங்கள் கொண்டு சங்கம யுகத்தில் ஒரு மாபெரும் நடிகர் என்ற பாகத்தை எனது கல்பத்திலும் கதாநாயக பாகத்தை உணர்ந்து நடிக்கிறேன். நான் சொர்க்கத்தில் புஷ்பக விமானத்தில் பறந்து கொண்டிருக்கின்றேன். ஆஹா, எனது தங்க மாளிகை எவ்வளவு அழகாக இருக்கிறது. ஆஹா, என்னை சுற்றி இருக்கும் ஆத்மாக்கள் எவ்வளவு அழகாக நடனமாடுகிறார்கள். இவையாவற்றையும் நான் எனது இந்த தேவ ஸ்வரூபம் கொண்டு நான் புஷ்பக விமானத்தில் பறந்து கொண்டே ரசிக்கின்றேன். ஆஹா, நான் சொர்க்கத்தின் தேவனாக வாழ்கிறேன். शांति। बाप दादा சூக்ஷ்ம வதனத்திலிருந்து என்னை நோக்கி மெதுவாக வந்து கொண்டிருக்கின்றார். ஒளி வீசுகின்ற அவருடைய சரீரம் மிகவும் தெய்வீகமான பிரகாசமான ஒளியாக அவருடைய சரீரம் தென்படுகிறது. இந்த வானில் அவர் பிரகாசமான ஜோதியாகவே ஒளி சரீரம் கொண்டு வெள்ளை நிற பிரகாச தெய்வீக ஒளி சரீரமாக என் முன்னிலையில் வருகின்றார். சிவபாபா பாப்தாதா என் முன்னிலையில் வந்துவிட்டார். பாப்தாதா அவருடைய முகம் மிகவும் பிரகாசம் வீசுகிறது. அவர் வந்த உடனேயே என்னை சுற்றியுள்ள எல்லா பகுதிகளும் ஒளி வீசுகின்ற பிரகாசமிக்க சூக்ஷ்ம வதனத்தை போன்று ஒளி வீசுகின்றது.
நான் இருக்கும் வீடு முழுமையாக வெள்ளை நிற ஒளி வீசுகின்ற வீடாக மாறிவிட்டது. ஒளி வெளிச்ச வீடாக என் வீட்டை காணுகிறேன். பாபா அவர் உடைய கண்களால் என்னை பார்த்து கொண்டே இருக்கின்றார். நானும் பாப் தாதாவை அவருடைய தெய்வீகமான முகத்தை அவருடைய இரு கண்களையும் பார்த்த வண்ணமே இருக்கின்றேன். அவரின் கண்களில் இருந்து மிக பிரகாசமான ஒளி என் கண்ணில் போகின்றது. நான் பிரகாசம் வீசுகின்ற இரு கண்களை பெற்றுவிட்டேன். என் கண்கள் அவரின் கண்களில் ஒளி மூலமாக தெய்வீக கண்களாக மாற்றிவிட்டார். என் நெற்றியின் மத்தியை பாப் தாதா அவரின் கைகளினால் தொடுகின்றார். நான் மௌனமாகிவிட்டேன். அவரின் தெய்வீக சக்தியால் என் சரீரம் ஒளிமயமாகிவிட்டது. அவரின் பவித்திரமான சக்தியால் நான் ஒளி வீசுகின்ற பவித்திரத்தின் சக்தி கொண்ட தேவதையாக மாறிவிட்டேன். பாப் தாதா என் தலை மீது அவருடைய கைகளை வைத்தார். அவரின் கைகளில் இருந்து அதிப்பிரகாசமான வெள்ளை நிறமான தூய்மையின் தெய்வீகமான ஒளி என் சரீரம் பூராக பரவுகிறது. மிகவும் பிரகாசமாக என் மூளை பகுதியை அடைகிறது. என் மூளையில் உள்ள எல்லா விதமான தடைகளையும் நீக்கி நான் மிகவும் மாஸ்டர் ஞான சூரியனாக சிவ் பாபா என்னை சுகமாக்குகிறார். பாப் தாதா அவரின் கைகளினால் என்னை அணைத்து விட்டார். அவரின் அன்பை நான் அனுபவம் செய்கிறேன். பாப் தாதா மீண்டும் சூக்ஷ்ம வதனத்திற்கு மேல் நோக்கி போகிறார். சூக்ஷ்ம வதனத்தில் போய் சேர்ந்து விட்டார். நானோ தெய்வீக ஒளி கிரீடம் கொண்ட தேவதையாக மாறிவிட்டேன்.